ஹாய் டியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா EIGRP புரோட்டோக்காலை பற்றி தான் பார்க்க போகிறோம். EIGRP புரோட்டோக்கால் மீன்ஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேஜ்டு இன்டெகிரேட் கேட்வே ரவுட்டிங் புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்டாட்டிக் பார்த்தோம். இது வந்து டைனமிக்கில் வர ஒரு டைப். மொத்தம் டைனமிக்கில் பார்த்தீங்கன்னா EIGRP, IGRP அந்த மாதிரி இன்னும் நிறையா புரோட்டோக்கால் இருக்குது. நம்ம RIP V2, RIP இந்த மாதிரி OSPF இது எல்லாமே வந்து டைனமிக்கில் தான் வரும். ஓகேவா? நம்ம இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கல் கான்செப்டை முதல்ல பார்த்துருவோம். என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா த பேக்கேஜ் பெஸ்ட் ரவுட்டிங் பெஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ் டெஸ்ட். அதாவது ஒரு லாங்கான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அங்கே வந்து இந்த மாதிரி வந்து EIGRP புரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இது இல்லாமல் கரெக்டாக டேட்டா வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் வந்து கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் சம்டைம் ரெஃபர் டு ஹைப்ரிட் ரவுட்டிங் சொல்கிறாங்க. அதாவது இந்த புரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறதுனால அப்டேட் ஃப்ரம் ஐஜிஆர்பி, அதாவது இதுக்கு முன்னாடி வெர்ஷன் வந்து IGRP, இதுக்கப்புறம் வந்த வெர்ஷன் தான் EIGRP. ஓகேவா? இன்டெகிரேட்டட் கேட்வே ரவுட்டிங் தான் முதல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கேஜ் இன்டெகிரேட் கேட்வே ரவுட்டிங் புரோட்டோக்கால்ன்றது வந்துச்சு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து வெரி லார்ஜ் நெட்ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு எந்த EIGRP யார் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி புரோட்டோக்கால். அவங்க சிஸ்கோவோட தான் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அவங்களோட சிஸ்கோவோட இதில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருந்துச்சு மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்ட் புரோட்டோக்காலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? வந்து அவங்க மட்டும்தான் அவங்களோட சிஸ்டம் மட்டும்தான் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ஓப்பன் ஸ்டாண்டர்டாக இருக்கனால இதுக்கு எல்லா சிஸ்டத்துலேயும் கான்ஃபிகரேஷன் சப்போர்ட் ஆகும். ஓகேவா? இட் சப்போர்ட் கிளாஸ்லெஸ் ரவுட்டிங் புரோட்டோக்கால். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லெஸ் புரோட்டோக்கால்னா எந்த கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C இந்த மாதிரி நிறையா கிளாஸ் வந்து பண்ணிக்கலாம். ரவுட்டிங் வந்து பண்ணிக்கலாம், கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட EIGRPயோட AD வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 90. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருந்திருக்கும். இதோட AD வேல்யூ பார்த்தீங்கன்னா 90. ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமானது இதுதான். EIGRPயோட மேட்ரிக் மீன்ஸ் முக்கியமாக அதில் இருக்கும். ஓகேவா? செக் வேல்யூ செக் வேல்யூ வந்து பண்ணி பார்க்கும். என்ன பண்ணி பார்க்கும்னா பேண்ட் வித் இருக்கும். பேண்ட் வித்னா என்னன்னு பார்த்தோன்னா ஸ்பீடு. ஓகேவா? அதுக்கப்புறம் லோடுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த டேட்டா. ஓகேவா? டிலே, அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எவ்வளோ டிலே எடுத்துக்கிறது அப்படின்றது. அந்த இது ரிலையபிலிட்டி எப்பயுமே அது வந்து கிடைக்கணும். அதனால வந்து ரிலையபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது மழை பெய்யுற நேரத்தில் கட்டாயிரம், வெயில் அடிக்கிற நேரத்தில் கிடைக்கணும் அந்த மாதிரி இல்லை. ரிலையபிள்னா எப்பயுமே கிடைக்கணும். ஓகேவா? MDUனா மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட், ஒரு குறிப்பிட்ட அளவு டிரான்ஸ்மிட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தியரிட்டிக்கல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் AD வேல்யூ வந்து இது 80, 90 இந்த மாதிரி எடுத்துக்கிறது. இன்டர்னல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 90 எடுத்துக்கிறது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 170 எடுத்துக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா இதோட மேக்ஸிமம் ஹோப் கவுண்ட், அதாவது நம்ம RIP V2 பார்த்துருப்போம். அதோட மேக்ஸிமம் ஹோப் கவுண்ட் வந்து 15, அதுக்கு மேலே தான் எடுத்துக்கான்னு சொல்லுவாங்க. இதில் மேக்ஸிமம் ஹோப் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 224 இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து எல்லா கம்பெனியில் வந்து ரவுட்டர் வந்து 100 ரவுட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், சம் ஆஃப் இஷ்யூ வந்தாலும் வரலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்டேட் டு சென்ட் மல்டிபிள் காஸ்ட் டு தட் இம்ப்ரூவ் த ஆப்ரேட்டிங் அப்டேபிலிட்டி ஃபாஸ்ட் கவரேஜிங் ரேட், ஃபாஸ்ட்டாக கவரேஜ் பண்ணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ரவுட்டர் புரோட்டோக்கால், IPX, ஆப்பிள் டாக் இது மாதிரி எல்லாத்துலேயுமே இது வந்து சப்போர்ட் ஆகும். ஆனால் RIP வந்து சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? எதுக்காக இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான்
அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா IPv4 சப்போர்ட் ஆகும், IPv6 சப்போர்ட் ஆகும். ஓகேவா? EIGRP வந்து யூஸ் புரோட்டோகால் நம்பர் வந்து புரோட்டோகால் நம்பர் பார்த்தீங்கன்னா 88ன்னு வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி நெய்பரை டிஸ்கவர் பண்ணும்? அதாவது நம்ம ரிப்பு வந்து எவ்ரி 150 செகண்ட் அந்த மாதிரி பண்ணுன்னு பார்த்துருக்கோம்ல. பக்கத்தில் இருக்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ஹலோ மெசேஜ் அனுப்பி அவங்க இருக்காங்களா டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 செகண்ட் வந்து டிஸ்கவர் பண்ணிட்டே இருக்கும். அதனால சம் ஆஃப் எரர் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் அந்த புரோட்டோகால் பண்ணுற ஒரு இது. இதை வேணா நீங்கள் ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் கொடுக்குறேன், ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். இதை வச்சு தான் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். நம்ம பாக்கெட் ட்ரேஸில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். வந்து நம்ம வந்து ரவுட்டர் 0 ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து 10 சீரிஸும் அதாவது எதுக்காக டைனமிக் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது தான் இது டைனமிக் யூஸ் ஆகுது. அந்த டைனமிக்கில் எந்த இதுக்கு வந்து ரொம்ப ரிலையபிலிட்டி, டிலே ஆகாமல் லோடு அதிகமாக தாங்கி பேண்ட் வித் அதிகமாக ஸ்பீடாக கொண்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் பர்பஸில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை அந்த இதுக்கு நம்ம நீட்ஸை பொறுத்து தான் கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டாட்டிக்கில் வந்து இத்தனை இது இருக்குது. ஓகேவா? ஓகே, இது மாதிரி தான் பண்ண போகிறோம். இதை ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இப்போ தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஓவர். இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் ப்ராக்டிக்கல் கான்செப்ட் வரப்போகிறோம். ஓகே, இதே நம்மளோட சேனல். பாக்கெட் ரேசர்லாம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, நீங்கள் இப்போ வந்து பிக்சரில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 3 ரவுட்டர்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். 3 ரவுட்டர்ஸ் வந்து கீழே ஸ்கிப் பண்ணிட்டு 3 ரவுட்டர்ஸ் வந்து எடுத்து வைப்போம். ஓகே, 3 ரவுட்டர்ஸ் வந்து வச்சிட்டோம். மொத்தம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம உள்ளே போயிட்டு ரவுட்டர் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட சீரியல் போர்ட் எப்பவுமே 2 தேவைப்படுது, அதை இன்செர்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு சீரியல் போர்ட் தேவைப்படுது, ஆன் பண்ணியாச்சு. அடுத்து அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு சீரியல் போர்ட் 2 தேவைப்படுது, ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது சீரியல் போர்ட்டுக்கு வந்து டிசிபி கேபிளை வந்து நம்ம கொடுக்குறோம். 0லேருந்து எதனால் இப்படி வருது இஷ்யூ அப்படி காமிக்குதுன்னு பார்ப்போம். சீரியல் போர்ட் கரெக்டாக தான் இருக்குது. 2 சீரியல் போர்ட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, சீரியல் போர்ட் 0 to 0 கொடுத்தாச்சு. 01லேருந்து 0 கொடுத்தாச்சு. 0 வந்து 0 கொடுத்தாச்சு. ஓகே, இந்த ரவுட்ரு இதை வந்து நான் வந்து RAன்னு வச்சுக்கிறேன். ரவுட்ரு சாரி, இதுதான் RAன்னு வச்சுக்கோங்க. RAன்னு வச்சுக்கிறேன். இது வந்து RBன்னு வச்சதுக்கப்புறம் அது RAன்னு வைப்போம். RAன்னு வச்சாச்சு. இது RCன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? RA, RB, RC. இங்கே எதுக்கு ரெட் டாட் இருக்குன்னா இது வந்து கான்ஃபிகரேஷன் இன்னும் நம்ம பண்ணலை. கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு ப்ரோட்டோக்காலாக செட் பண்ணோம்னா மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் க்ரீன் ஆயிரும். ப்ரோட்டோகால் பண்ணோம்னா கம்யூனிகேட் ஆகும். ஓகேவா? இப்போ தேவைப்படுறது சுவிட்ச் வச்சு பார்ப்போம். இங்கே ஒரு சுவிட்ச், இங்கே ஒரு சுவிட்ச், இங்கே ஒரு சுவிட்ச். ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரி நம்மளோட தொகுதிக்கு வந்து லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன்.
இந்த சுவிட்சை வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே சின்னதாக வைக்கிறேன். ஓகே. ம். இப்போ சிஸ்டம் வைக்க போகிறேன். ஓகே, சிஸ்டமும் வச்சாச்சு. இப்போ சிஸ்டத்தை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் இது இருப்போம். ஸ்ட்ரெயிட் கேபிளில் வந்து எப்பயுமே ரவுட்டரை வந்து சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஏன்னா கரெக்டாக அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக கேபிள்லாம் கொடுக்க முடியும். நம்ம லாஸ்ட்லேருந்து போனோம்னா கரெக்டாக வராது. இந்த சீரியல் போர்ட்லாம் கொஞ்சம் தப்பாக ஆகும். நிறைய பேர் கடைசியில் வந்து பண்ணுதான் இந்த மாதிரி இஷ்யூ வந்துருக்கு. ஒர்க் ஆகலை, எரர் வருது அப்படின்னு இதாக சொல்லுவாங்க. ஓகே, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஐபி அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இதான் ஏ ரவுட்டருக்கு முதல் ஐபி அசைன் பண்ணுவோம். எனேபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் டு SHIPINTBR. ஓகே, எதுவுமே அசைன் ஆகலை. ஓகே, அதே மாதிரி இருக்கு. எனேபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல். ஓகே, அது என்ன சிஎல்ஏக்குள்ள போயிடுவாங்க. நோ எனேபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல். இது SHIPINTBR. ஓகே, இப்போ ரவுட்டர் 0, அதாவது ஆர்ஏல பண்ணி பார்ப்போம். இதோட இது வந்து அங்கே நீங்கள் இமேஜை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே கம்பெனியில் வந்து ஒரு சம் ஆஃப் ஐபி கொடுத்துருவாங்க. நம்ம நீடை பொறுத்து நம்ம கம்பெனிக்கு எத்தனை சிஸ்டம் தேவைப்படுது, இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு இத்தனை சிஸ்டம் எங்கெங்கே இருக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டோபாலஜி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பேசிக்காக ஒரு டோபாலஜியில் வந்து ரெடி வச்சுருக்கேன். அந்த இமேஜில் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சம் ஆஃப் ஐபி அசைன் பண்ணியிருக்கோம். ரியல் டைமில் வரும்போது இந்த மாதிரி வராது. இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க நம்ம கம்பெனியில் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டோபாலஜிலாம் வச்சு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ரெடி பண்ணி, பிளாக் ஸ்கெட்ச் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக எல்லாருமே வந்து பாக்கெட் ரேஸில் ரெடி பண்ணி பார்த்துட்டு ஓகேனா மட்டும்தான் ரியல் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ அசைன் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் 0/0 ஐபி அட் 10 இருக்கு, 10.1. எப்பயுமே சப்நெட் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நோ ஸ்கெட்ச். இப்போ வந்து அப்போ ஆயிடுச்சு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் கம்யூனிகேட் பண்ணாது அப்போதைக்கு அப்பா இருந்தாது. அதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ரவுட்டர் பிக்கு போய்க்கிறேன். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இன்டர்நெட் 0/0 ஐபி ஆட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஐபி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 20.2, அதாவது 30.2.
0.0.1 ஏன்னா நடுவில் வந்து சீரியல் போட்டுக்கோம் 20 கொடுப்போம். எப்பயுமே 10 20 அந்த மாதிரி கொடுக்கலாம். 10 அடுத்து சீரியல் இருக்கும் 20 அடுத்து 30 255.0.0.0 நோ ஸ்விட்ச். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுவும் அப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் 0/0 ஐபி ஆட் அங்கே 30 கொடுத்தோம், 40 சீரியல் வரும், 50 இது 0.0.1 255.0.0.0 நோ எஸ்ஹெச். ஓகே, அப் ஆகிருக்கு, எல்லாமே அப் ஆகிடுச்சு. இதுக்கு 10 கொடுத்துருக்கேன், இது 30 கொடுத்துருக்கேன், இது 50 கொடுத்துருக்கேன். நடுவில் இருக்க 20 40 வந்து நம்ம கொடுக்கணும். 20 40 இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ ரவுட்டர் ஏ, அதுக்கு வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். இப்போ டூ எஸ்ஹெச் ஐபி வந்து கொடுத்துருவோம். டூ எஸ்ஹெச் ஐபி ஐஎன்டிபிஆர் பார்த்தா 10.1 மட்டும் தான் அசைன் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து அதில் வந்து என்னென்ன நம்ம அசைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீரியல் போர்ட் வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ இன்டர்ஃபேஸ் அந்த நம்ம இமேஜில் காமிச்சது சீரியல் போர்ட் வந்து பண்ணுறது வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது காமிச்சிருக்க மாட்டோம். இப்போ வந்து டைரெக்டாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகேவா? சீரியல் 0/0 கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதோட 0/0க்கு வந்து ஐபி ஆட் 20.0.0.1 255.0.0.0 கொடுத்துட்டு நோ எஸ்ஹெச் அப்படி கொடுக்கலாம். இல்லாட்டி கிளாக் ரேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் 9600. இப்போ நோ எஸ்ஹெச். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப்பில் நோ டவுன் காமிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டையும் நம்ம கனெக்ஷன் பண்ணும்போது, அதாவது இந்த பக்கம் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ இங்கிட்டும் பண்ணாதான் அப்பா ஆகும். ஓகேவா? அடுத்து சீரியல் போட்டு. ஓகேவா? எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0 கொடுத்துட்டு 0/1 கொடுக்குறோம். இதுக்கு வந்து ஐபி 16.0.0.2 கொடுக்குறோம். ஓகேவா? 255.0.0.0. ஓகே, இதுக்கு கிளாக் ரேட் கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லைங்கிறது. இது வந்து டிடியில் இருக்குது. ஆமாம், 1 மினிட். டிசிஇக்கு மட்டும், இது வந்து டிசிஇக்கு மட்டும் தேவைப்படுது, டிடிஇயில் இருக்குது, அதனால் இதுக்கு தேவையில்லை. எக்ஸிட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் வந்திருக்காது. இப்போ இங்கேயும் நம்ம கொடுத்தோம்னா மட்டும்தான் வரும். எக்ஸிட் டூ எஸ்ஹெச் ஐடி ஐஎன்டிபிஆர் 13ல் இருக்குது. இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0 கொடுத்துட்டு இந்த இதுக்கு வந்து இது என்னது ரவுட்டர் பி, அதுக்கு வந்து 20 டாட் கொடுக்க போகிறோம். 20 டாட் வந்து ஆமாம் 20 டாட், அது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து 30 டாட் கொடுத்தோம்ல, அப்போ இதுக்கு வந்து 20 டாட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஐபி ஆட் 20.0.0.1 கொடுக்குறோம். சப்நெட் 25.0.0.0 கொடுத்துட்டு கிளாக் ரேட் கொடுத்துருங்க. நமக்கு வரலாட்டி கிளாக் நமக்குங்க. கிளாக்கு ரேட்டு 9600 கொடுக்குறோங்க. இதுவும் அதே மாதிரி தான், டிசி இதுதான் வரும், டிடிக்கு தேவையில்லைன்னு சொல்லி. சரி, கொடுக்கவே கொடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் கொடுத்தோன்னே அப்புன்னு மெசேஜ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ இதுலையும் கான்ஃபிகரேஷன் பண்ணி இதுவும் கான்ஃபிகரேஷன் பண்ணால் அப்போ ஆயிடுச்சு 0/0 0/0. இதில் வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், இன்டர்ஃபேஸ் வந்து சீரியலில் 0/1 கொடுக்க போகிறோம். ஓகேவா?
ஐபி அட் இதுக்கு வந்து 13 இருக்கு, அப்போ 14 வரும். 14.0.0.1 255.0.0.0 கிளாக் ரேட் 9600. இது கிளாக் ரேட் எடுத்துது, ஏன்னா டிசி இதில் இருக்கு. நோ எஸ் நோ எஸ்கேச் எக்ஸிட். இப்போ இந்த இதுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கும் கான்ஃபிகரேஷன் பண்ணணும், அப்படின்னா தான் கம்யூனிகேட் ஆகும். ஓகேவா? இப்போ சியில் போயிட்டு எக்ஸிட் யூஎஸ்ஏபிஆர் அது மட்டும்தான் இருக்குது. இப்போ இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0 ஐபி ஆட் சியில் என்ன கொடுக்க போகிறோம்? 0/0க்கு வந்து சீரியல் போர்ட்டில் வந்து 14 கொடுப்போம். அவங்க 14.1 கொடுத்தோம் ஆர்பிக்கு S1ல். இப்போ இதுக்கு 2 கொடுக்க போகிறோம். 14.0.0.2 255.0.0.0. இப்போ கிளாக் ரேட் 9600. இது டிடி போட்டால் தான் இருக்குது. ஓகே, இன்னும் ஸ்கெட்ச் அப் ஆயிடுச்சு. நோ ஸ்கெட்ச் அப் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்யூனிகேட் ஆகிக்கும். இப்போ இதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு அது சீரியல் போர்ட் 0ன்னு கொடுத்தோம். இப்போ சீரியல் போர்ட் வந்து 1ன்னு வைக்கணும். 1 கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ். ஓகேவா? இது வந்து 16 டாட். ஓகேவா? 16 டாட்னு வைக்கணும். 16.1 9600. இது அப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே அப்பில் இருக்குது. ஓகேவா? இது பாப்பப் வந்திருக்கும். இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் சீரியல் போர்ட் ஒன்று வந்து ஸ்டேட் வந்து அப்பாக இருக்குது. அதனால் இப்போ டூ எஸ்ஹெச் ஐபி ஐஎன்டி பிஆர் கொடுத்தேன்னா இங்கே அசைன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 2ல் இருந்தது 2ல் இருக்குது. அப்புறம் வந்து சியில் ஏல வந்து 2 சீரீஸில் இருக்குது. 60.2ல் இருக்குது 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். இந்த இருக்கா? அது மாதிரி தான். இப்போ வந்து இங்கே வந்து நாங்கள் கொடுத்தது 10.1 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு ஐபி வந்து சிஸ்டத்துக்கு மட்டுமே வரும்போது 10.2ன்னு வச்சுக்கணும். அந்த கேட்வேன்ற வரும்போது மட்டும் 10.1. அதுக்கப்புறம் அதே மாதிரி சிஸ்டத்துக்கு மேலே பிக்கு போயிட்டு பிக்கு என்ன ஐபி அசைன் பண்ணியிருக்கோம்? 13.20. வந்து சீரியல் வந்து மாற்றி பண்ணிடாதீங்க. 13.0.0.2 13.0.0.1 கேட்வே. ஓகே, அதே மாதிரி இந்த சிஸ்டத்துக்கு சிஸ்டம் போங்க, ஐபி கான்ஃபிகரேஷன் போங்க. போயிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 13னா 14 வந்து சீரியலு இஸ் 15. அப்போ 15.0.0.2 ஃபஸ்ட்டு அப்படியே கீழே வந்துட்டு 15.0.0.1. ஓகே, அவ்வளோதான். இப்போ பின் பண்ணி பார்ப்போமா? அதாவது எதுக்கு பின் பண்ணால் 10.10 இதுக்கு பின் பண்ணி பார்ப்போம். ரவுட்ருக்கு முதல் பிங்க் ஆகுதான்ட்டு. பிங் 10.0.0. ரவுட்டர் எப்பயுமே 1, சிஸ்டம் 2. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பிங் ஆகுது. இப்போ இங்கே இருந்து 15.2 சிஸ்டத்துக்கு வந்து பிங் பண்ணி பார்ப்போமா? விடு, 15.1 ரவுட்டருக்கே பிங் பண்ணி பார்ப்போம். அன்ரீச்சபிள். சரி, அதுதான் வரல. சிஸ்டம் அது எப்படிடா அதே வரலாட்டி இது எப்படா வரும்? நீங்கள் கேட்குற கரெக்டு தான். உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங். ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும். ஓகே, இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணனால மட்டும்தான் இது எல்லாமே க்ரீன் கலரில் மாறி இருக்குது. ஓகேவா? இப்போ இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து செட் ஆஃப் ரூல், அதாவது அந்த ப்ரோட்டோக்கால் நம்ம ரைட் பண்ண போகிறோம். EAGRPயோட ப்ரோட்டோக்கால். ஓகேவா?
எப்பயுமே குளோபல் கான்ஃபிகரேஷனுக்குள்ளேயே இருங்க. அப்படின்னா தான் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி தான். இங்கே வந்து ஸ்டாட்டிக்கில் பண்ணாமல் ஐபி ரவுட்டுன்னு பண்ணி பார்ப்போம். இந்த டைனமிக்கில் வரும்போது மட்டும் எப்படி ஆகும்னா, கொஞ்சம் இருக்கிற நெட்வொர்க்கை மட்டும் சொன்னால் போதும். ஸ்டார்டிங்கில் இல்லாத நெட்வொர்க்கை சொன்னோம். இதில் வந்து இருக்கிற நெட்வொர்க் சொன்னால் போதும். அதே மாதிரி அதில் ஐபி ரூட்டு அந்த இல்லாத நெட்வொர்க் கொடுத்து சப்நெட் கொடுத்து எந்த வழியாக வரும், அதாவது நெய்பரை சொல்லணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ரவுட்டர் EIGRP இதோட வேல்யூ வந்து 100ன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? டிஃபால்ட்டாக. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது 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 என்ன நெட்வொர்க் 10.0.0.1. இது 10.0.0.2 சிஸ்டம். ஓகேவா? இது என்னது? இப்போ இது 20 டாட் போட்டுருவோம். 20.0.0.1 இன்டூ 20.0.0.2. ஓகேவா? இது வந்து இப்படி. ஓகேவா? இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுக்கு அப்போ இது 13.1 தான் இருக்கும். 13.0.0.1 சிஸ்டம்மு 2 இருக்கும். 2. அதே மாதிரி இங்கே இப்போ 40.0.2 40.2 சீரியல் 40.0.0.1 இன்டூ 40.0.0.2. ஓகேவா? நான் இப்போ வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ரவுட்ரு அது 40.2 முடியுதுன்னா 50.1 இருக்கும். 1 சிஸ்டமு 15.0.0.2. அடுத்து இங்கே 15. அப்போ 16 நெட்வொர்க்கு இதை கனெக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ 16.0.0.1 இன்டூ 16.0.2. ஓகேவா? 1லேருந்து போயிட்டு 2க்கு போகும். அங்கே 40.1லேருந்து 2 ஆரம்பிக்கும். 15 வந்துடும். அப்போ 16.1லேருந்து இதை அப்படியே வந்து ரிவல்ஸ் பண்ணிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். எப்பயுமே 6.1லேருந்து 60.2 போகும். நான் மாற்றிக்கிறேன். 1. ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்படி தான் போக முடியும். ஓகேவா? சீரியல் போட்டு இப்போ நான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நெட்வொர்க்கு இதுக்கு என்னென்ன நெட்வொர்க் பக்கத்தில் இருக்குது? 10 டாட் இருக்குது, 20 டாட் நெட்வொர்க்கு, 16 டாட் நெட்வொர்க் இருக்குது. அதை மென்ஷன் பண்ணோம். NE பொறுத்து NETயும் கொடுத்தேன்னா டேபம் தான் வந்துடும் நெட்வொர்க்கு. இப்போ என்னென்ன நெட்வொர்க் இருக்குன்னு மென்ஷன் பண்ணோம். 0.0.0. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நெட்வொர்க் இருக்குது? ஈஸியாக முடிஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரை எடுக்கும். ஆனால் நம்ம ரியல் டைமில் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகே, எக்ஸிட் பண்ணியாச்சு. ஓகே, ரவுட்ரு ஏ முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ரவுட்ரு பியில் நான் கொஞ்சம் கீழே கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக. ஓகே, ரவுட்ரு பியில் என்னென்ன நெட்வொர்க்கு? 13 டாட் இருக்குது, 20 டாட் இருக்குது, 14 டாட் இருக்குது. ஓகே, இப்போ ரவுட்டர் EIGRP ஈங்கன்னா வந்துடும். EIGRP ஒரு வேல்யூ கொடுத்துருங்க. அதுக்கு நெட்வொர்க்கு என்னென்ன இருக்குது? 13 டாட் நெட்வொர்க்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்னது? 20 டாட் நெட்வொர்க்கு. அதுக்கப்புறம் என்னது? 14. ஆமாம், 14 டாட் நெட்வொர்க்கு கொடுத்தாச்சு. அப்போ இப்போ கொடுத்ததுனால இதுக்குள்ளே கம்யூனிகேட் ஆகிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சிக்கு போகிறோம். சி இஃப்பில் இருக்குது, தேவையில்லை, வெளியே வந்துடும். இப்போ ரவுட்டர் EIGRP அப்படின்னா போது EIGRP அது ஒரு வேல்யூ 100 டிஃபால்ட் சொன்னோம்னா 100 கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நெட்வொர்க் அசைன் பண்ணணும். நெட்வொர்க் இதுக்கு என்னென்ன இருக்குது? 15 இருக்குது, 16 இருக்குது, 14 இருக்குது.
15 14 16. அப்போ முதல் வந்து அவனோட இதை கொடுப்போம். 15.0.0.0 கொடுத்தாச்சு. அடுத்து எவன் இருக்கான்? 16 இருக்கான். அதுக்கப்புறம் என்ன எவன் இருக்கான்? 14 இருக்கான். ஓகே, நியூ அட்ஜஸ்டர் அப் சீரியல். ஓகே, எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ கம்யூனிகேட் பண்ணி பார்த்தா கம்யூனிகேட் ஆகுமா ஆகாதா பார்ப்போமா? இப்போ 10.இருந்து 30.2 சிஸ்டத்தை வந்து நம்ம பிங் பண்ணி பார்ப்போம். பிங் 13.0.0.2. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைம் அவுட் வரும், மிச்சபடி எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? செகண்ட் டைம் பண்ணும்போது பேக்கெட் கரெக்டாக போய் சென்ட் ஆயிரும். இப்போ 10.இருந்து 15.2 பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஏதோ அட்ஜஸ்டபிள் வேல்யூன்னு வந்துச்சுல, பார்ப்போம். என்ன வந்திருக்கு? ஓகே, 25% லாஸ் ஆகிருக்குன்னு வந்திருக்கு. இன்னொரு தடவை கொடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த தடவை பார்த்தீங்கன்னா 0 லாஸ். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பாக்கெட் ரேசர்னால அப்படி ரியல் டைமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கேருந்து போகிறதுனால பக்கம் கொஞ்சம் தூரம் போகுது, அதனால் எல்லா பக்கமும் விசாரி செஞ்சுட்டு போகும் அந்த டேபிளில், ரவுட்டர் டேபிளில் பார்த்து செஞ்சு. ஓகேவா? இவ்வளோதான் இந்த EIGRP கான்ஃபிகரேஷன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிலே. அதாவது EIGRPயில் வந்து டைம் டிலே, அடுத்து டிஃபால்ட் ரவுட்டிங் எப்படி வைக்கிறது, அதுக்கப்புறம் அதில் வந்து பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறது, அந்த பாஸ்வேர்டு போட்டால் எப்படி ரெக்கவர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.